மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸா வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் செய்தார்கள். அதற்கு பின்னால் அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நபிமார்களுக்கு தொடரைத்தார்கள். அத்தனை நபிமார்களும் அங்கே ஆஜராக ஆக்கப்பட்டார்கள். அந்த இடத்துல தான் தொழுகைக்கப்பட்டது. அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான், பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், பைத்துல் முகத்தஸ் அதனை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பரக்கத் செய்யப்பட்ட பகுதி என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இதற்கு விளக்கம் தெரிகின்ற பொழுது பெருமக்கள் சொல்வார்கள், பரக்கத் செய்யப்பட்ட இடம் என்று சொன்னால் அங்கே எல்லாம் நபிமார்கள் வாழ்ந்த இடம். அது பல நபிமார்களுடைய அடக்க ஸ்தலம் எல்லாம் பைத்துல் முகத்தஸை ஒட்டிதான் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கபர் அங்கேதான் இருக்கிறது. பல நபிமார்களுடைய கபர் பைத்துல் முகத்தஸை ஒட்டிதான் இருக்கிறது. எனவே நபிமார்கள் வாழ்ந்த அந்த இடம் பரக்கத்தான இடம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக, நபிமார்களுடைய தலைவராக, இந்த உம்மத்திற்கு ஒரு ஷாஹிதாக, சாட்சியாளராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கினான் என்று சொன்னால், அல்லாஹ்வை யாராவது ஒருவர் பார்த்திருக்க வேண்டும் அல்லவா? இந்த சொர்க்கத்தை ஒருவர் பார்த்திருக்க வேண்டும் அல்லவா? நரகத்தை ஒருவர் கண்டிருக்க வேண்டும் அல்லவா? அதை சாட்சி சொல்வதற்கு ஒரு ஆள் வேண்டும் அல்லவா? அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்வு செய்கிறார். தன்னோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழைக்கிறார், அழைத்து பேசுகிறார். அந்த நிகழ்வை தான் இந்த மிஅராஜிலே நாம் பார்க்கிறோம். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துவிட்டு வந்து சொன்னார்,